friends, welcome to JJ Hindi Smart Class. நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரவேசிகாவோட பேப்பர் 1ல எக்ஸாமுக்கு வரக்கூடிய क्वेश्चन ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 4-5 क्वेश्चन ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். பிரவேசிகால எப்படி உங்களுக்கு ஒரு 5 क्वेश्चन எழுத சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் 5 क्वेश्चन என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன் நான் உங்களுக்கு. फर्स्ट क्वेश्चन பாத்தீங்கன்னா यशोधरा के दुख का प्रमुख कारण क्या है? यशोधराயோட दुखத்துக்கு காரணம் யாரு? முக்கிய காரணம் யாரு? यशोधरा के दुख का प्रमुख कारण क्या है? அதுக்கு सिद्धार्थ अपनी पत्नी यशोधरा से खगा बिना वन चले गए यही यशोधरा के दुख का प्रमुख कारण. அவர் மனைவி கிட்ட சித்தார்த் சொல்லாமையே அவர் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. அதனாலதான் அந்த துக்கம் தான் யசோதராக்கு முக்கிய காரணம், அவர் சொல்லாம போனது. सिद्धार्थ अपनी पत्नी यशोधरा से खगे बिना वन चले गए यही यशोधरा के दुख का प्रमुख कारण. சரிங்களா? फर्स्ट वन इम्पोर्टेंट. सेकंड क्वेश्चन, जिसने अपनाया था त्याग इस वक्त का तात्पर्य क्या है? அதாவது அவர் தத்தெடுத்தவர் விட்டுட்டு கைவிட்டுட்டாரு, அதோட தாத்பரியத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. सिद्धार्थ ने यशोधरा के साथ विवाह करके उसे अपनाया. அதாவது யசோதராவை அவரு கல்யாணம் பண்ணிட்டாரு. अब यशोधरा को त्याग दिया यही इस वक्त का तात्पर्य है. அவர் தத்தெடுத்து கல்யாணம், அதாவது கல்யாணம் பண்ணி என்னது தத்தெடுத்து தான் இங்க சொல்றாங்க. சித்தார்த்த தத்தெடுத்தாரு, ஆனா இப்ப கைவிட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த பொருள் வரியோட அர்த்தம். सिद्धार्थ ने यशोधरा के साथ विवाह करके उसे अपनाया अब यशोधरा को त्याग दिया यही इस भक्ति का तात्पर्य है. கல்யாணம் பண்ணி தத்தை எடுத்துட்டு சொல்லாம கைவிட்டுட்டு போயிட்டாரு காட்டுக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन, अभी ना होगा मेरा अंत कविता में पुष पुष शब्दों के किसको सूचित करते हैं? अभिनव का मेरा अंत कविता में पुष पुष शब्दों के किसको सूचित करते हैं? पुष पुष शब्द का भारत की युवा पीढ़ी के सूचित करते हैं. பாரதத்துடைய இளைஞர்களை பத்தி இளைஞர்களை சொல்றாரு அப்படிங்கிறதா. पुष पुष शब्दों के भारत की युवा पीढ़ी को सूचित करते हैं. இளைஞர்களை, இளம் வயதினர்களை சொல்றாங்க. अभी ना होगा मेरा अंत का कविता में तात्रस्य लालसा शब्द का अर्थ किया. சதா நிந்த், அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த வரிகள்ல வந்து நமக்கு எப்படி ஆசை, அந்த துக்கம், இத பத்தி கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா சதா நீந்துமே ரகனேக்கு இச்சா ஹோ, இச்சான ஆசை, இப்பவும் தூங்கிட்டு இருக்க ஆசை நமக்கு. தந்திரலாசிய லால்சா ககத்தேஹே. சரிங்களா? சதா நமக்கு எப்பவும் தூங்கிக்கிட்டு இருக்கோம், ஆனா வந்து துக்கம்ங்கிற ஒரு இது வந்து நம்மள இது பண்ணிருதுங்கிறது ஆசை. இது ஃபிஃப்த் ஒன் क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா, फिफ्थ क्वेश्चन பாத்தீங்கன்னா, अविकस्त का राग से विकस्त होगा बंद वस्तु के कवि अर्थ क्या है? कवि का अर्थ है मेरा विकास के साथ साथ सबका विकास होगा इसलिए मेरा अंत अब ना होगा. சரிங்களா फ्रेंड्स? இந்த 5 क्वेश्चனையும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. फर्स्ट क्वेश्चन பாத்தீங்கன்னா यशोधरा के फर्स्ट क्वेश्चन உங்களுக்கு यशोधरा के दुख के प्रमुख कारण क्या है? नेक्स्ट वन, जिसने अपनाई था त्याग के इसके भक्त के तात्पर्य क्या है? थर्ड वन வந்து अभी ना होगा मेरा अंत कविता में पुष पुष शब्दों के किसको सूचित करते हैं?
फोर्थ वन வந்து अभी ना होगा मेरा अंत कभी में तंदुला सुलासस्य शब्द का अर्थ क्या है। फिफ्थ वन வந்து अविविक्त अविकस्त राग से विकसित होगा बंधु बसंत का अर्थ क्या कवि का अर्थ क्या है। இந்த ஃபிஃப்த் ஒன் படிச்சிருங்க. இந்த நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்த் 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்.